ரகு, நீங்க எப்படி கிரீஷ் ஓடங்கர் வந்து ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டிருக்கிறாருல்ல, அதுதான் எங்களுடைய அபிஷியல் லைன் சொல்லிட்டு திரும்பியும் அப்துல்லாக்கு பதில் சொல்லியிருக்காரு இவர் மாணிக்கம் தாக்கூர். இதுதான் எங்க ஸ்டாண்ட்ன்றாரா? இதுதான் அபிஷியல் லைன். அப்துல்லா வந்து இது மாதிரி இங்க ஆர்எஸ்எஸ் குரல் அல்லது நீங்க இது மாதிரி முடிஞ்சு போன கதை, இந்த ஆட்சியில பங்கு கேட்கறதுலாம் இப்ப இங்க செட்டில் ஆன விஷயம் அப்படிலாம் சொல்லியிருந்தாருல்ல ஆர்எஸ்எஸ் குரல்ன்றது. அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆச்சு. அதுல அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு இப்ப லேட்டஸ்டா. இதுதான் எங்களுடைய அபிஷியல் லைன் அப்படின்ற கட்சியோட கருத்து அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், திமுக வந்து இந்த கிரீஷ் ஓடங்க சொன்னதுக்கே அது மாதிரி ரியாக்ட் பண்ணலாம்ல. மாணிக்கம் தாக்கூர் வந்து நாங்க டிவிகே பக்கம் போலவெல்லாம் சொல்ல, அவரு நீங்க எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கலன்னா நான் அங்க போயிடுவேன் அப்படிலாம் சொல்லல. நான் அதாவது சுகுணா சொன்னார்ல, நாங்க வலுவா இருக்கோம் எங்களுக்கு கொடுங்க, அப்படி கேட்கல. அவங்க வலுப்பெறதுக்கு கொடுங்க. ஆட்சியில பங்கு இருந்தாதான் கார்த்தி சிதம்பரம் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறாரு, எம்பி போஸ்ட்லாம் ஒரு ஆர்னமெண்டல் போஸ்ட், எங்களால எதுவுமே எக்ஸிகியூட்டிவ் வேலையெல்லாம் செய்ய முடியாது, ஆட்சியில பங்கு வேணும், அமைச்சரா இருக்கணும், அமைச்சரா இருந்தா செய்ய முடியாது. அதான் ரியாலிட்டி. நீங்க கான்ட்ராக்ட் கொடுக்கணுங்க, சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட ஃபாலோவர்ஸுக்கு அந்த பவர் வந்து அமைச்சரானா தான் கிடைக்கும். அது கேட்கறதுல ஓகே, அது ஒவ்வொரு கட்சிக்கு உரிமை. இப்போ திமுக தரப்புல இருந்துலாம் சொல்றது, பல விமர்சனமா கூடமா சொல்றது, நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கு ஷேர் கொடுக்குற அளவுக்கு என்னன்ற ஒரு கேள்வி அடுத்த கட்ட நகராதா? அது முதல் வேலையை தேடுற ஒரு இளைஞர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த வேலைன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? வேலை கிடைச்சாதான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காங்க. நீங்க தலைப்புக்கு அப்புறம் நான் ஒன்று யோசிச்சு பார்த்தேன். 1967க்கு அப்புறம் அமைச்சரவையில காங்கிரஸ் இடம்பெற்றதே கிடையாது. இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு பெரிய கேப் கிடையாது. இந்தியாவில் எல்லா மாநிலத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க, அமைச்சராக இருந்திருக்காங்க, ஒன்று முதலமைச்சராக இருந்திருக்காங்க பெரும்பாலும், அப்படி இல்லைன்னா அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. அந்த இடத்துல ரகு, நான் EVKS இளங்கோவன் அவர்கள் மறைந்த அவர்கிட்ட அவர் தான் கலைஞர் அவர்களுக்கு பெரிய நெருக்கடி கொடுத்தவர் ஆட்சியில் பங்குன்னு. அவர் கால ஓட்டத்திற்கு பிறகு நான் ஒரு நேர்காணல் பண்ணப்ப அவர் சொன்னார், இந்த கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்குன்னெலாம் யார் கேட்பாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு கம்ஃபர்ட்டாக MP ஆன பிறகு ஏதாவது ஒரு கூட்டணியில் போய் நம்ம ஜெயிக்கலான்னு இருக்கிறவங்க ஆட்டத்தை கலைக்கிற மாதிரி இவங்கெல்லாம் பேசுவாங்க. முதல்ல கட்சியை வளர்க்கணுங்க, கட்டமைப்பை வளர்த்துட்டு பேசணும் அப்படின்றப்ப இதெல்லாம் செய்யாமையே காங்கிரஸுக்கு அந்த ஆசை வந்துருச்சா? கட்டமைப்பை வளர்த்துருக்கிற திருமாவளவன் கேட்காத தப்பு நான் சொல்லுவேன். காலம் கனியிலன்றார்ல, கேட்கணும் நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் தலித் ரெப்ரசன்டேஷன் அமைச்சரவையில் சரியா கிடைக்க மாட்டேங்குது. இப்பதான் திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறைக்கு ஒரு முக்கியமான துறையை வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே உப்பு சப்பு இல்லாத துறைகள் மட்டும்தான் திமுக வரலாற்றில். ADMK அதே மாதிரி தான் நல்ல துறைகளை கொடுத்ததே கிடையாது. அம்பேத்கர் எதுக்காக போராடினாரு? அரசியல் அதிகாரம் எதுக்கு வேணும்னாரு? அதாவது மெயின் ஸ்ட்ரீம் கட்சிகள் எங்களுடைய தலித் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு நல்ல பவர் கிடைக்காது, அவங்க அந்த கட்சியில் என்ன டோ பண்ணுவாங்க, எங்களுக்கு தனியாக வேணும்னாரு. அப்படி தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. திமுக அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்லைங்கிறதுனால தான் திருமாவளவனே விசிக ஆரம்பிச்சிருக்கிறாரு, இல்லைன்னா திமுகவே இருந்திருக்கிறாரு. அப்படி உள்ளவர் எனக்கு வேணான்னு சொல்றதும் தப்பு நான் சொல்லுவேன். நீங்க சொல்வது அதிகார பகிர்வு, அது இன்னொரு கான்டெக்ட்ல பேச வேண்டியது, அதை யாருமே மறுக்க முடியாது, அது ஒண்ணு. ஆனா இப்ப இருக்கிற சினாரியோல ஒருவேளை திமுக தரலன்ற இடத்துக்கு நகர்ந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறேன். செய்யட்டுமே. அவங்க அதான் காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க 1967க்கு அப்புறம் காங்கிரஸ் கூட்டணி இல்லாம திமுக ஜெயிச்சதே கிடையாது. 89ல ADMK உடைஞ்சதுனால திமுக ஜெயிச்சாங்க. ஆனா 3 முறை ADMK காங்கிரஸ் கூட்டணி இல்லாம ஜெயிச்சிருக்காங்கல்ல. 1980ல எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா 2011ல, 2016ல. திமுக எங்க ஜெயிச்சிருக்காங்க? அதாவது இவங்க ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர், வெயிட் இல்லைன்னு சொன்னாலும் பெர்செப்ஷன் பேட்டிலுக்கு காங்கிரஸ் தேவைப்படுது இல்ல. காங்கிரஸ் இப்ப 4.5% கம்மியாகி 3% வந்துட்டாங்க. அப்போ பிறகு நீங்க சொல்றது இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம்ன்ற இடத்துக்கு நான் வந்து அவங்களுக்கு என்ன வர்த்துன்னு பார்க்கல. அவங்க கட்சியோட ஃபியூச்சருக்கு வளர்க்கணும், கட்சி வளரணும்னா அவங்க ஆட்சியில பங்கு வேணும், 2 மினிஸ்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுல. ஆனா அந்த குரலை வந்து இப்ப அப்துல்லா அவர்கள் ஸ்டேட்மெண்ட்ல இந்த கூட்டணியை உடைக்க பார்க்கிற குரல் தான் அது அப்படின்றது. நான் இவரு இப்போ ஒரு மாணிக்கம் தாக்கூர் தான் டிசைட் பண்றாரா அந்த கூட்டணியை கேட்கிறேன். உடைக்க பாக்குறாருன்னு சொன்னா அவங்க கட்சி தலைவர் பேசுவாரு, திரு ஸ்டாலின் பேசுவார். அந்த அளவுக்கு சீரியஸான இஷ்யூன்னா ஒரு MP பேசியிருக்கிறாரு. அவர் தான் நீங்க 2014 ஓட்டே வாங்கலன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கே கவலைப்படுறீங்க? அல்லது அது ராகுல் காந்தி குரலா, அது கார்கேயோட குரலா? அது அப்படின்னு என்னதான் நடக்குது ரகு? இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப 21ல இருந்த நிலைமை இப்ப இல்ல 26. இப்ப RK சொன்ன மாதிரி 26 ஒரு நெருக்கடி. அதாவது இப்போ 21ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைடண்டா எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு காங்கிரஸ்ல கேட்டிருந்தாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் முன்னாடியே. அப்ப அவருக்கு என்ன ஆப்ஷன் இருந்தது? காங்கிரஸ்க்கு என்ன ஆப்ஷன் இருந்தது? ADMK BJP போயிட்டாங்க.
இப்ப விஜய் வந்து பிஜேபி எதுக்குறாரோ இல்லையோ கொள்கை எதிரின்னு ஒரு இது போட்டு வச்சிருக்காரு. ஒரே ஒரு பாயிண்ட், 21ல திமுக கூட்டணி வந்து 200க்கு மேல ஜெயிக்கும் என்று பலரும் நம்பினார்கள். புதிய தலைமுறை மட்டும்தான் உங்களுடைய இதுல வந்து 160ன்ற நம்பர் 158 நினைக்கிறேன் அந்த நம்பர் வந்து கொடுத்தாங்க. நானும் அதுக்கு அருகில் தான் சொல்லியிருந்தேன் 160 162 வரும்னு சொல்லியிருந்தேன். பட் எவ்ரிபடி தாட் அப்போ காங்கிரஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அனைவரும் நம்பினார்கள். அங்க சர்வே பண்ணதில் எல்லாம் வந்து எல்லாம் திமுக தான் வந்துட்டு இருந்தது. அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப திரு ஆர்கே, அப்ப நீங்க சொல்வதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறது காங்கிரஸ் இப்ப அப்படி நினைக்கல, கடும் போட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு கடும் அது மட்டும் இன்னொன்னு வந்து சில பேர் சொல்றாங்க உங்களுடைய தயவு தேவைப்பட்டதுன்னா 2006 மாதிரி நீங்க டிமாண்ட் பண்ணலாமே, திமுகவே கொடுத்துருவாங்கன்னு. காங்கிரஸ் இப்படி கூட நினைக்கலாம், திமுகவே ஜெயிச்சுட்டா கூட பெரும்பான்மையா ஆந்திரா மாடல்ல எங்களுக்கு கொடுங்க அந்த சாலிடாரிட்டியை இது பண்றதுக்காக அப்படின்னு. அப்போ ஒரு தேவை கருதி தான் இது கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடியான சூழல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நான் காங்கிரஸ்ல இப்போ மாணிக்கம் தாகூர்னு நம்ம தள்ளிவிட முடியாது, அந்த குரல் இருக்கு. இப்ப ரகு அவர்கள் சொன்ன மாதிரி இதுதான் எங்க அபிஷியல் ஸ்டாண்ட்ன்ற இடத்துக்கே நகர்ந்துட்டாங்களே, அடுத்த கட்ட நோக்கி நகர்ந்துட்டாங்களே. கிரீஷ் ஜோனங்கள் சொல்லியிருக்கிறது அவர் மேற்கோள் காட்டியிருக்காரு மாணிக்கம் தாகூர். இப்ப என்னன்னா இப்ப காங்கிரஸ் கட்சி வந்து கட்டமைப்பை வலுப்படுத்துவதுங்கிறது அமைச்சர்கள இடம் கிடைச்சாதான் ஒரு கட்சியுடைய கட்டமைப்பை வலுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சி எடுத்துங்க, வந்து அவங்க கவுன்சிலரா கூட இல்ல, ஒரு 7% வரைக்கும் 8% வரைக்கும் வாக்கு வங்கி வந்து அவங்களால வளர்த்துட்டு வர முடியுது. விடுதலை சிறுத்தைகள் நீங்க வந்து 2014 காலகட்டத்தில் இருந்து இப்ப 2025 காலகட்டத்தில் வளர்ந்து வந்திருக்காங்க. இப்ப எல்லா கட்சிகளும் வந்து தொடர்ச்சியா வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. செயல்படுகிற காரணத்தினாலதான் அவங்க வந்து அவங்களுடைய கட்டமைப்புங்கிறது வலுவானதாக இருந்திருக்கிறது, அவங்களுடைய வாக்கு வங்கியுமே அதிகரித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி கேட்கறது தப்பு கிடையாது, ஆனால் அதே நேரத்தில் அவங்க வந்து தங்களுடைய கட்டமைப்பை வந்து வலுப்படுத்துறதுல எந்த அளவுக்கு கவனம் செலுத்திருக்காங்க. ரெண்டா பாருங்களேன், இப்ப ரகு அவர்கள் சொன்ன மாதிரி கட்டமைப்பை வலுப்படுத்துறதுன்றது வேற, நாங்க இருக்கிறப்பதான் நீங்க வெற்றி பெறுறீங்க. பழைய வரலாறை பார்க்கிறப்ப இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சூழல் வந்து நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க, அரசுக்கு எதிரான மனோபாவம் கூட இருக்கலாம் காங்கிரஸோட பார்வையில். இன்னொன்று எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. இப்போ இந்த சூழலெல்லாம் நான் பயன்படுத்தி கொண்டு கேட்கிறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி. அதான் இன்னைக்கு இபிஎஸ் அவர்களும் பேசுறாங்க, திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு நெருக்கடி முற்றுது அப்படின்னு. அதை எப்படி புரிஞ்சு? இப்ப 80களில் இந்திரா காந்தி காலகட்டத்தில் இருந்த மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கான்னு பார்க்கணும். அன்னைக்கு காங்கிரஸுக்கு இருந்த பலம் இன்னைக்கு இருக்காது. இப்ப நீங்க இந்த கருத்து கணிப்பை எடுத்து பாருங்களேன், வந்து இப்ப வந்து காங்கிரஸுக்கு ஒருவேளை திமுக கூட்டணி விட்டு வெளியில போனா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன, தாவேகா மட்டும்தான். கண்டிப்பா ஏடிஎம்கே வந்து பிஜேபி அலையன்ஸ் இருக்குங்கிறப்ப ஏடிஎம்கே போக முடியாது. இப்ப தாவேகாவுக்கு போனாலும் கூட அவங்க ஒரு 14% வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கருத்து கணிப்பு சொல்லிக்கிறது. வாங்குவாங்களா இல்லையான்னு தெரியுது. இந்த கருத்து கணிப்பு தான் உண்மையை நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட 14 + 3 17% அவங்க வாங்குவாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு அது வந்து ஒரு ரிஸ்க் தான். நீங்க வந்து தாவேகா வந்து இது வரைக்கும் வந்து நமக்கு பேப்பர்ல தான் இருக்குது, எவ்வளவு வாங்குவாங்கிறது யாருக்குமே தெரியாது, அது வாங்கினாதான் நமக்கு தெரிய வரும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எப்படி ரிஸ்க் எடுப்பாங்க? விசிகாவுக்கும் அதான பிரச்சனை, திருமாவளவனுக்கும் அதான பிரச்சனை. திருமாவளவன் என்ன சொல்றேன்னா, எனக்கு இப்ப கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயத்தை வச்சு நான் முடிவெடுக்க முடியுமே தவிர இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் நான் எப்படி முடிவெடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறேன். கட்டமைப்பை வலுப்படுத்த காங்கிரஸ் முயன்றால் திமுக கூட்டணியிலே இருக்க முடியாது. காங்கிரஸ் வீக்கா இருக்கிற வரைக்கும் தான் அந்த கூட்டணியிலே இருக்க முடியும். காங்கிரஸ் இங்க வளரணும்னு முயற்சி எடுத்தா, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் தலைவரா போட்டு நம்ம வளரணும்னு நினைச்சாங்களோ, அல்லது பிரியங்கா காந்தி ஒரு மாசம் இங்க ஒரு சுற்றுப்பயணம் பண்ணா கூட்டணி உடைஞ்சிரும். ஏன்னா காங்கிரஸ் எனர்ஜைஸ் ஆயிடும், அவங்க இன்னும் டிமாண்ட் பண்ணுவாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியே டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஒரு சிக்கலும் இருக்குது. காங்கிரஸ் ஏன் வந்து பிஜேபி மேல இவங்களுக்கு கோபம், ஏடிஎம்கே கோபம்? காங்கிரஸ் மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. சீட்டை வாங்கினீங்கன்னா சும்மா இருங்க, அவ்வளவுதான், பங்குன்னு எதுவுமே கேட்க கூடாது. அப்படி இருந்தாதான் இதுல எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து என்னன்னா, ஒரு கட்சி வந்து வளருவது அப்படிங்கறத வந்து இன்னொரு கட்சி கட்டுப்படுத்துறது ஓகே, ஆனா முழுமையான கட்டுப்படுத்த முடியாது. இப்ப திருமாவளவன் வந்து கட்டுப்படுத்த முடியாது. திருமாவளவனும் திமுக கூட்டணியில தான் இருக்காரு, ஆனா திமுக நினைச்சு அப்படிலாம் கட்டுப்படுத்த முடியாது. நீங்க வந்து கரிஸ்மேட்டிக் லீடர் போறது மட்டும் இல்ல, தொடர்ச்சியா கட்சி செயல்படணும். இன்னொன்னு, இப்ப நீங்க வந்து நாளைக்கு அமைச்சர்களே வந்து ஒரு 4 அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்கன்னா காங்கிரஸ் கட்சியில தான் முதல்ல பிரச்சனை வரும். அந்த 4 அமைச்சர் பதவி யாருக்கு அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய திருமாவளவனே ஏடிஎம்கே ஆட்சி இருக்கிற போது தலித் பிரச்சனைகளை எப்படி அணுகுவாரு, இப்ப எப்படி அணுகுவாருங்கிற கேள்வி இருக்குது. ஏன் கம்யூனிஸ்ட் மேலேயே இந்த கேள்வி, அது இன்னொரு பெரிய டிபேட், நம்ம பேசலாம்.